ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சீ தமிழ் சீரியலில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பிளேயிங் சீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கார்த்திகை தீபம் சீரியல் தான். இது எப்போவுமே டாப் மோஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கு. இது ஆரம்பத்தில் கார்த்திகை தீபம் சீசன் 1 அப்படின்ற பேசிக்கில் கொண்டு வந்திருந்தாங்க. அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. அதோட தொடர்ச்சியாக சீசன் 2 அப்படின்றதில் ஹீரோயின் மட்டும் சேஞ்ச் பண்ணி கார்த்திக் ராஜ் அவர்களை ஹீரோவாக வச்சு பண்ணியிருந்தாங்க. அப்படி இப்போ சீ தமிழ் சீரியலில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் சீரியலுடைய சீசன் 2 அப்படின்றது மிகப்பெரிய வரவேற்பை ரசிகர் மத்தியில் உருவாக்கி இருக்குன்னே சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சீரியலுடைய, அதாவது கார்த்திகை தீபம் சீரியலுடைய 2 ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறது தான் வெளியாகிருக்கு. அதுவும் ரேவதி அண்ட் கார்த்திக் இவங்களை பற்றின ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறது தான். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரியலில் நடிக்கக்கூடிய ஹீரோயின் வைஷ்ணவி அவங்களும் சரி, அதே மாதிரி கார்த்திக் அவங்களும் சரி, இவங்க 2 பேருமே பயங்கரமாக அவங்களோட கேரக்டரை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரியலில் ரேவதியாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய வைஷ்ணவி அவங்க இப்போ ஜீ தமிழில் முக்கிய நிகழ்ச்சியாக ஓடிட்டு இருக்கக்கூடிய டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்றதுல ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இப்போ ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால அம்மன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அதில் ஆதிபராசக்தியாக ஒரு வேடம் போட்டு நடனம் ஆடி இருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஸ்னேகா மேம், இது வரைக்கும் நான் இது மாதிரி நடனத்தை பார்த்ததே கிடையாது, அம்மன் வேஷத்தில் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, அவ்வளோ பொருத்தமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. அதே மாதிரி தான் டான்ஸ் ஜோடி டான்ஸில் ஜட்ஜாக இருக்கக்கூடிய நடிகர் பிரசாந்த் அவங்களும் நீங்கள் சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி சூப்பராக டான்ஸ் பண்ணியிருக்கீங்க, மிரட்டிட்டிங்க போங்க, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. நம்ம வைஷ்ணவி, அதாவது நம்மளோட ரேவதி அப்படின்றவங்க இந்த வாரத்தில் ஆதிபராசக்தி அப்படின்ற அந்த கேரக்டரில், அந்த ஒரு வேஷத்தில் நடனமாடி மக்கள் அனைவருடைய மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கார்த்திகை தீபம் சீரியலில் பலருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது கார்த்திக் ரேவதி இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த காதல் நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது, அதாவது காதல் காட்சிகள் எப்போ வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒளிபரப்பான செம்பருத்தி சீரியலில் ஹீரோவாக இருக்கக்கூடிய கார்த்திக் ராஜுக்கும் சபானாவுக்கும் இடையில ஒரு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். அந்த காட்சிகளை பார்க்கறதுக்காகவே ரசிகர்கள் அந்த நேரத்தில் ஆன் டைமில் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்கு இடையில கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆனிச்சு. அதே மாதிரி தான் இந்த கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக்குக்கும் ரேவதிக்கும் இடையில எப்போ காதல் காட்சினா வரும், இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பேசப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரசிகர்கள் எல்லாருமே. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போது அஃபிஷியல் பேஜில் இனி காதல் காட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இனி வரும் காலங்களில் கார்த்திக் ரேவதி இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய காதல் காட்சிகள் தான் முன்னிலைப்படுத்தி இந்த கார்த்திகை தீபம் அப்படின்ற சீரியலில் போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீரியல் அப்படிங்கிறது இப்போ பயங்கர கதைக்களத்தோடு ஓடிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களோட அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி எல்லாரையுமே இணைக்கக்கூடிய கேரக்டரில் தான் ஹீரோ போயிட்டுருக்காரு. இதில் அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் இடையில ஒரு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது போணுச்சு அப்படின்னா இது இன்னுமே அந்த சீரியலுக்கு ஒரு ஹைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கார்த்திக் அண்ட் ரேவதி இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய காதல் காட்சிக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க, அதே மாதிரி கார்த்திக் ராஜ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.